எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு நடாத்தப்படுகின்ற வினைத்திற மகான் தடை பரீட்சையின் 3வது வினைத்திற மகான் தடை பரீட்சை கருத்திட்ட முகாமித்துவம் தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வின் 1வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்று பாடப்பரப்பு தொடர்பான விளக்கங்கள், விவரங்கள் நான் இடையில ஒரு செயலமர்வில் உங்களோட பேசுகிறேன். இங்கு இன்றைக்கு ஆரம்ப செயலமர்வு என்பதன் காரணமாக இன்னும் பலர் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே பேசிய விடயங்களை மீள மீள பேசாமல் தவிர்ப்பதற்காக பாடத்திட்டம் தொடர்பான ஒரு விரிவான விவரணம் அடுத்தடுத்து வரக்கூடிய செயலமர்வுகளில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். 2வது உங்களுக்குரிய நேர அட்டவணை. இந்த நேர அட்டவணையை தீர்மானிக்கின்ற போது வசதியான, மிக வசதியான, கஷ்டமான, அதிகஷ்டமான என்கிற 4 வகையிலான நேரங்கள் தீர்மானிக்கப்படும். இந்த சேவை நிலையங்கள் தீர்மானித்தது போல பெரும்பாலும் 2 இரவுகள், ஒன்று இவ்வாறு 7 மணிக்கு தொடங்குற மாதிரியாகவும், இன்னொரு நாள் 8:30 மணிக்கு தொடங்குற மாதிரியாகவும், சனி ஞாயிறு தினங்களில் ஒன்று காலை நேர, இன்னொன்று மாலை நேரம், இந்த மாதிரியாக. அப்போ 4 இருக்கும். இந்த 4ம் நான் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு நிலைமைகள் வேறுபடும். சில பேருக்கு மிக வசதியான நேரமாக இருக்கும், சில பேருக்கு அதிகஷ்ட நேரமாக இருக்கும். அதை முகாமை செய்து கொள்ளுங்கள். பரீட்சை மிக விரைவாக நடக்கும். நவம்பர் மாத நடுப்பகுதியில் பரீட்சை நடக்கும். ஆகவே நாங்கள் காலம் தாழ்த்த முடியாது, மிக நீளமாக இழுத்து செல்ல முடியாது. இந்த நேர அட்டவணை ஒன்று தயாரிக்கப்பட்டு வெகு விரைவில் அடுத்து நாளை அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த விடயத்தை பார்த்துக்கணும். 3வது, இந்த சேலமர்வில் பங்கேற்பவர்கள் இப்பொழுது ஒளிப்பதிவில் சொல்வதன் காரணம், இப்போது பிரசன்னமாக இல்லாமல் இதை கேட்பவர்களுக்காக, சேலமர்வில் பங்கேற்பவர்கள் தயவு செய்து ரூமில் இணைகிற நேரத்தில் உங்களுடைய பெயர்களை பயன்படுத்தி, உங்களை அழைக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான பெயர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கட்டாயம் பிறப்பத்தாட்சி பத்திரத்தில் இருக்கிற பெயரை தான் பயன்படுத்த வேண்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான பெயரை பயன்படுத்தலாம். ஆனால் அங்கே ஒரு பெயர் இருக்க வேண்டும். இது உங்களை அடையாளம் காண்பதற்கு வசதியானதாக இருக்கும். இது தொடர்பிலான பாடக்குறிப்புகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வழங்கப்படும். ஆரம்பத்தில் வழங்கப்படாமல் ஒரு விடயம் கலந்துரையாடிய பின்பு, அப்படி கலந்துரையாடுகிற போது சில திருத்தங்கள் வரும். அந்த திருத்தங்களை உள்ளடக்கி சீராக்கம் செய்யப்பட்ட பாடக்குறிப்புகளும் மற்றும் காணொளிகள். காணொளி என்றது எங்களை நல்ல தமிழில் சொன்னால் வீடியோவும் உங்களுக்கு குரூப்பிலேயே தரப்படும். ஆகவே சேலமர்வு நடைபெறுகிற நேரத்தில் நீங்கள் அதை வீடியோ பண்ண வேணுமா, அந்த முதல் என்ன சொன்னீங்க, அதுக்கு முதல் இதை சொன்னீங்க, அதற்காக சொல்லுங்க, என்ன மாதிரியான கேள்விகள் வேண்டாம் என்னென்னா முதல்ல என்ன சொன்னேன் வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே தயவு செய்து ப்ளீஸ் பி ப்ரெசன்ட். கதைக்கிற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கு. அது தொடர்பாக சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு இடைவேளை ஒன்று தருவேன், ஒரு பொருத்தமான நேரம் ஒன்று தருவேன் உங்களுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளேன். அது செஷன் முடிவில் அல்லது நடுப்பகுதியில் ஒளிப்பதிவை நிறுத்தி வைத்து கொண்டு உங்களுக்கான வாய்ப்பு தரப்படும். ஆகவே ஒளிப்பதிவு செய்கிற நேரத்தில் நீங்கள் பேசாமல் தவிர்த்து கொள்வது நல்லது. இது முதல் நாள் என்கிறபடியால் இதனுடைய ஆரம்ப விடயங்களை பேசியிருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் செயலமர்வுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக பாடத்திட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தலைப்புக்குள்ளே, என்ன தலைப்பு, கருத்திட்டம் தான். கருத்திட்டம் தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடலை தொடங்குவோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதில் காண்பிக்கப்படுகிற பாடக்குறிப்பு உங்களுக்கு பகிரப்படும். இப்போ நீங்கள் இந்த விடயத்தை கொஞ்சம் எழுதி படிக்கிறது நல்லது. ஏனென்றால் பாடத்திட்டம், பாடக்குறிப்பு என்பவை பகிரப்படும் என்றால் நான் ஏன் எழுத வேண்டும் என்கிற உங்களுடைய கேள்வியை நான் வழங்கிக் கொள்கிறேன். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னென்றால், நாங்கள் நீண்ட காலமாக எழுதுவது இல்லை. நாங்கள் எழுதுவதாக இருந்தாலும் ஏதேனும் மிக சொற்பமாகத்தான் எழுதுகிறோம். பெரும்பாலும் கணினியில் கட்டளை செய்கிறோம் அல்லது கையெழுத்து வைப்பதற்கு மட்டும்தான் எழுதுகிறோம். இந்த மாதிரியான வேலையை செய்கிறோம். அப்போ இங்கே எங்களுடைய கைகளுக்கு எழுதி பழக்கம் இல்லை. விடயம் தெரிந்தாலும் அதனை எழுதுவதற்கு கை படிமானம் கடினம். நம்ம கை தொடர்ந்து எழுதி பழக்கப்பட்டிருக்க, அந்த பழக்கத்தை இந்த செஷன் நேரத்தில் தான் நீங்கள் உண்டாக்கலாம். தயவு செய்து கிறுக்க வேண்டாம். சொல்லுகிற போது கிறுக்கி அப்படியாக எழுத வேண்டாம். எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இந்த ஆவணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க வேணும் அல்லது இன்னொருவர் வாசிக்க வேணும் என்ற விதமாக நினைத்து கொண்டு எழுதுகிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லது.
என்னோட கைகளில் கிறுக்கிறதுக்கு வேலை செய்கிற தசைகள் வேறு, எழுதுவதற்கு வேலை செய்கிற தசைகள் வேறு. இல்லாவிட்டால் பரீட்சை மண்டபத்தில் உங்களை கைவிட்டு விடும். ஆகவே பாடக்குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்வது நல்லது. படிக்கிறது நோட்ஸ் தருவோம், ஆனாலும் நீங்கள் ஒரு கொப்பியும் பேனாவும் வைத்து எழுதி கொள்வது சிறந்தது. சரிதானே? இப்போ நான் பாடத்திட்டத்துக்குள்ள போவோம். கருத்திட்ட முகாமைத்துவம் தொடர்பாக இன்றைக்கு கருத்திட்டம் என்றால் என்ன என்கிறதை பற்றி பார்ப்போம். சரியா? இந்த வேளையில் நான் ஒளிப்பதிவிலேயே ஒரு முக்கியமான நபரை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. எங்களுடைய தமிழ் அறிஞர்கள் திட்டமிடல் என்றால் என்ன என்பது தொடர்பில் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்த அமரர் சிவஞான சௌதி அவர்கள் அமைச்சு செயலாளராக பல்வேறு கருத்திட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்களினுடைய இயக்குனர் சபையில் இயக்குனராக நிறைய பதவிகளை வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களினுடைய விரிவுரையாளராக இருந்தவர். என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவர். அவருக்கு இந்த வேளையில் அவர் எங்களோடு கூட இல்லை, ஆனால் எங்கள் எல்லாரோடையும் கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோட அவரை நினைவு கூர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பாடப்பரப்புக்குள்ளே போவோம். அற்புதமான ஒரு ஆளுமை. அப்படி ஒருவர் இப்போது இருக்கிறாரா அல்லது கிடைப்பாரா எங்களுக்கு தெரியாது. நான் கற்பிக்கிற விடயங்களில் பெரும்பாலான விடயங்கள் ஐயாவினுடைய உபயோகமாக இருக்கும். ஆங்கில மொழியில் பகிர்ந்த அல்லது ஆங்கில மொழியில் வழங்கிய சில பாடக்குறிப்புகளும் சில இல்லை பல பாடக்குறிப்புகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு மேலதிகமாக சில விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரதானமாக அவரை நாங்கள் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகிறோம். சரி, இப்போ பாடத்துக்குள்ள போவோம். கருத்திட்டம் என்றால் என்ன? ஒரு வரைவிலக்கணம் கேட்கலாம், கேட்கக்கூடாது என்று இல்லை தானே? அப்போ அதை ரெண்டு விதமாக நீங்க சொல்ல வேணும். இப்போ கருத்திட்டம் என்பதை விவரிக்கிறதும் அதனுடைய உள்ளீடுகளை பேசுவதும் என்பதாக ரெண்டு பரிமாணங்கள்ல நாங்கள் கதைக்கிறது நல்லது. அதாவது கருத்திட்டம் என்பதை அதனுடைய நோக்கம் சார்ந்து ஒரு மாதிரியாக விவரிக்கலாம், உள்ளீடு சார்ந்து ஒரு விதமாக விவரிக்கலாம். இப்ப நோக்கம் சார்ந்து என்று பேசுகிற போது கருத்திட்டம் என்பது ஒரு முதலீட்டு செயற்பாடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. கருத்திட்டம் என்பது ஒரு முதலீட்டு செயற்பாடு. ஒன்றுக்கு பின் ஒன்றாக அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக கணிய ரீதியானதும் பண்பு ரீதியானதுமான சமூக பொருளாதார நன்மைகளை நீண்ட காலத்துக்கு வழங்கும் மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்கு நிதி வளங்கள் செலவிடப்படுவதை இது கருதுகிறது. அப்ப இங்க கருத்திட்டத்தினுடைய நோக்க அடிப்படையில் சொல்லுகிறோம், அது குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டு விதமான பொருளாதார சமூக நன்மைகளை நீண்ட காலத்திற்கு வழங்குகிற நோக்கத்தோடு மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்காக நிதி மற்றும் வளங்கள், இங்க நிதி வளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, நிதி வளங்கள் சரிதானே தனியாக சொல்லுகிறாங்க, செலவிடப்படுவதை இது கருதும். இப்போ முதல்ல சொல்றோம் கருத்திட்டம்ங்கிறது ஒரு முதலீட்டு செயற்பாடு. அந்த முதலீட்டு செயற்பாடு என்பதன் காரணமாகத்தான் நிதி வளங்களை முதன்மைப்படுத்தி பேசுகிறோம். அதுக்கு பிறகு மற்ற விடயங்களை பற்றி கதைக்கலாம். கருத்திட்டம் என்பது ஒரு முதலீட்டு செயற்பாடு என்று நான் முதல் சொல்லுவேன். பிறகு அந்த முதலீட்டு செயற்பாட்டுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். இது மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்காக வளங்கள் செலவிடப்படுவதை கருதுகிறது. மூலதன சொத்துக்களை ஏன் உருவாக்குகிறோம்? ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக கணிய ரீதியானதும் பண்பு ரீதியானதுமான சமூக பொருளாதார நன்மைகளை நீண்ட காலத்திற்கு வழங்குவதற்காக. அப்ப இதை சேர்த்து அப்படியே சொல்லுகிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக கணிய ரீதியானதும் பண்பு ரீதியானதுமான சமூக பொருளாதார நன்மைகளை நீண்ட காலத்துக்கு வழங்கும் மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்காக நிதி வளங்கள் செலவிடப்படுவதை இது கருதுகிறது. இதை இன்னொரு விதமாக நாங்கள் சொல்லலாம், வேறொரு விதமாக இதை அணுகலாம், இல்லை வேறொரு பார்வையில் சொல்லலாம். அபிவிருத்தி திட்டங்கள், திட்டம்ன்றது பிளான் மற்றும் கொள்கைகள் பாலிசி சரிதானே, இவற்றை செயற்பாடுகளாக வடிவமாற்றம் செய்கின்ற நடவடிக்கை தான் கருத்திட்டம். அபிவிருத்திக்கான திட்டங்கள் டெவலப்மெண்ட் பிளான் என்ன, அதே போல பாலிசி டெவலப்மெண்ட் பாலிசி. அப்ப அபிவிருத்திக்கான திட்டங்களையும் அபிவிருத்திக்கான கொள்கைகளையும்
செயற்பாடுகளாக ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ், ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிஸ், குறிப்பிட்ட செயற்பாடுகளாக வடிவ மாற்றம் செய்கின்ற நடவடிக்கை கருத்திட்டம் என்று சொல்லப்படும். இது நாங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்படுத்துகிறோம். இது ஒரு முதலீடு, அதாவது சொத்துக்களை உருவாக்குவதற்காக நிதி வளங்கள் செலவிடப்படுகிறது. இன்னொரு வகையில் சொன்னால் திட்டங்களையும் கொள்கைகளையும் செயற்பாடுகளாக வடிவ மாற்றம் செய்கிறது. சிம்பிளா 3 விஷயம். இது ஒரு முதலீடு. இரண்டாவது, நன்மை அளிக்கும் மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்காக நிதி வளங்கள் செலவிடப்படுகிறது, செயற்படுவதை. நன்மை அளிக்கும் மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்கு நிதி வளங்கள் செலவிடப்படுவதை இது குறிக்கும். மூன்றாவது, அபிவிருத்தி திட்டங்களையும் கொள்கைகளையும் செயற்பாட்டு வடிவமாக மாற்றுவது இதுவாக இருக்கிறது. சரிதானே? சரி, அடுத்தது மற்ற வளமாக நாங்கள் சொல்லுகிறோம் இதனுடைய உள்ளீடுகள். ஒன்று, திட்டவட்டமான இலக்குகளும் நோக்கங்களும். திட்டவட்டமான இலக்குகள், நோக்கங்கள். நாங்கள் கோல் அண்ட் ஆப்ஜெக்டிவ், அது விஷன், மிஷன், கோல் என்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. நான் பிறகு கதைப்போம். திட்டவட்டமான இலக்குகள் மற்றும் நோக்கங்கள், கோல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ரெண்டாவது, குறித்து உரைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம். மூன்றாவது, ஒரு டார்கெட் குரூப், குறிப்பிட்ட இலக்கு குழு. அடுத்தது கால வரையறை, ஒரு டைம் ஃப்ரேம். என்ன? ஆக குறைந்த பரிமாணம் அல்லது அளவு, ஓரளவுக்கு குறைந்த அளவிலான ஒரு டைமென்ஷன் அதுக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புவியியல் அமைவிடம், எங்க செய்ய போறோம் ப்ரொஜெக்ட்ன்றது ஒன்று இருக்கு தானே? சரிதானே? அடுத்தது, ஒரு தரநிலை ரீதியாக புதிதாக அறிமுகப்படுத்தல். இதை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் யோசிங்களா? சரிதானே? ஒரு ஸ்டாண்டர்டா புதுசா செய்ததை திருப்பி செய்கிறது ஒருபோதும் ப்ரொஜெக்ட் இல்லை. கனவேருக்கு இந்த ப்ரோசஸுக்கும் ப்ரொஜெக்டுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்காமல் இருக்கிற, ப்ரோசஸ்ன்றது ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதுக்குரிய வழிமுறை. ப்ரொஜெக்ட்ன்றது ஒரு விஷயம், ஒரு காத்து, அதுபோல மீண்டும் ஒரு தடவை செய்யப்படுவதில்லை. கருத்திட்டத்தில் மீண்டும் அதுபோல ஒரு தடவை செய்யப்படாது. சரிதானே? சிமிலாரிட்டி இருக்கலாம், அது வேறு. ஆனால் செய்ததை திரும்ப செய்வது இல்லை. அது ப்ரோசஸ் தான், நல்ல ப்ரொசீஜர், அவைதான் செய்ததை திரும்ப திரும்ப செய்கிறது. இது ப்ரொஜெக்ட் அப்படி இல்லை. சரிதானே? தரநிலை ரீதியாக ஒரு ஸ்டாண்டர்டா புதுசா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அபிவிருத்தி செயல்முறையில ஒரு ஒரு சீக்வன்ஸ், தொடர்ச்சியான வரிசை முறை இயக்கம் ஒன்று அங்க காணப்படும். வரிசை முறையிலான செயற்பாடு, அதுதான் இயக்கம் என்று சொல்லும். வரிசை முறை இயக்கம் என்பவற்றை இது கருதுகிறது. அப்போ ப்ரொஜெக்ட் என்றது இவ்வளவு விஷயத்தையும் ப்ரொஜெக்ட் இவ்வளவும் அதுக்கு இருக்கு நினைச்சு கொள்ளுவோம். அப்ப இதை உள்ளீட்டு அடிப்படையிலான ஒரு வரைவிலக்கணம். இந்த ரெண்டையும் கொடுத்தால் கருத்திட்டம் என்றால் என்ன என்று கேட்டு ஒரு 5 புள்ளிகளுக்கு ஒரு வினா தருவாராக இருந்தார். அதில் ஒரு கட்டமைக்கப்பட்ட 4 புள்ளி 8 புள்ளி இந்த மாதிரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் ஒரு வினா தருவாராக இருந்தார். ஒரு கேள்வியினுடைய பகுதியாகவும் அது வரலாம், ஒரு பெரிய கேள்வியினுடைய 2 பிரிவுகளாகவும் வரலாம். வந்தால் நாங்கள் இவ்வளவு விடயத்தையும் எழுதினால் புள்ளிகளை போடாமல் ஒரு விடயம் எழுது. இப்போ முதலாவது நோக்க அடிப்படையில் விளங்கப்படுத்துகிறோம், 2வது உள்ளீட்டு அடிப்படையில் விளங்கப்படுத்துகிறோம். சரிதானே? நானும் நீங்களும் கரைநாள் படிக்க இல்லை என்கிறதால கொஞ்சம் கூட விளங்கப்படுத்தி கதைத்து கொண்டு வரேன். நாங்கள் கொஞ்சம் போக போக வேகம் எடுத்துக் கொள்வோம். சரி, அப்போ முதலாவது இது ஒரு முதலீட்டு செயற்பாடு. 2வது, நன்மை தரக்கூடிய மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்காக நிதி வளங்கள் செலவிடப்படுவதை இது கருதும். 3வது, திட்டங்களையும் கொள்கைகளையும் செயற்பாட்டு வடிவமாக மாற்றம் செய்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இது ஓகே தானே? அதுக்கு 3 விட இதில் பார்த்து பார்த்து தான் புள்ளி போடுவார். இப்படியான விடயங்களை பார்த்து அவர்கள் ஒரு விடயம் கொடுத்திருப்பார்கள். இந்த விடயங்கள் தொடப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி ஒரு புள்ளி ஒரு புள்ளி அப்படித்தான் கொடுப்பார்கள். நாங்கள் நல்லா நாங்கள் பக்கம் பக்கமா எழுதுனாங்களோ 40 தான் வந்தது. 40 வந்தா வெற்றி, 39 வந்தா சரியா? கடந்த முறை பரீட்சை எழுதியவர்களை கேட்டா தெரியும். நல்லா எழுதுனாங்க, சூப்பரா மேனேஜ்மெண்ட் எல்லாம் 90 எழுதுனாங்க என்று சொன்னவருக்கு 30 தான் வந்தது. நாங்கள் உள்ளீடுகள் எவ்வளவு இருக்குது என்று பார்க்கணும். சரி, அடுத்தது போகும். அப்போ கருத்திட்டம் என்பதை இன்னொரு விதமாக அதனுடைய உள்ளீடுகள் அடிப்படையில் என்னென்ன எத்தனை ஞாபகம் வச்சிருக்கணும் நீங்கள். இப்போ கருத்திட்டம் என்ற ஒரு கேரிங்க போடுறது, 1 நோக்க விளக்கம் பிரேக்கெட்டுக்குள்ள 3 ரெண்டு போட்டு வைக்க வேண்டும். இதையே பார்த்து கொண்டு சொன்னீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. மூடி வச்சு கொண்டு சொன்னீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடும். அப்போ
கருத்திட்டம் வந்து வரைவிலக்கணம் போட்டு கருத்திட்டம் வரைவிலக்கணம் அதில் ரெண்டு பாட்டாக எழுத போகிறோம். ஒன்று நோக்க விளக்கம். நோக்க விளக்கம் மூன்று போட வேணும். நினைச்சு பார்க்கணும். எப்படி? ஒன்று முதலீட்டு செயற்பாடு, ரெண்டாவது மூலதன சொத்து, நன்மை தரும் அல்லது நன்மை அளிக்கக்கூடிய மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்காக நிதி வளங்கள் செலவிடப்படுகின்ற ஒரு கருமம், மூன்றாவது திட்டங்களையும் கொள்கைகளையும் செயற்பாடுகளாக வடிவமாற்றம் செய்கிறது. இந்த மூன்றும் எங்களுக்கு ஞாபகமா வேற இல்லைன்னா நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது கருத்திட்டத்தினுடைய உள்ளீடுகள் என்று சொல்லி அடுத்த விடயத்தை போட்டுட்டு அதுக்குள்ள எண்ணியத்தினை எழுதி வைக்கணும். இங்கே என்ன? திட்டவட்டமான இலக்குகளும் நோக்கங்களும். இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் என்ற இலக்குகளும் நோக்கங்களும் உண்டு. குறித்துரைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், குறிப்பிட்ட இலக்கு குழு, நன்கு வரையறுக்கப்பட்ட காலம், ஆக குறைந்த அளவிலான ஒரு பரிமாணம், ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசம், தரநிலை ரீதியாக புதிதாக அறிமுகப்படுத்துதல் மற்றும் அபிவிருத்தி செயல்முறையின் தொடர்ச்சியான வரிசை முறை இயக்கம் என்கிற 8 விடயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இறுதியாகத்தான் மற்றும் போடுவோம். கடைசி விடயத்துக்கு முன்னுக்கு மற்றும் போட்டிருப்போம். இப்போ 8 விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது. இவ்வளவும் இருப்பவற்றுக்குள்ள சிறந்த ஒரு வரைவிலக்கணம், நிறைய வரைவிலக்கணம் இருக்குது கருத்திட்டத்துக்கு. கருத்திட்டம் என்றால் என்ன, அவர் சொன்ன வரைவிலக்கணம் என்ன, இவர் சொன்ன வரைவிலக்கணம் என்ன, நிறைய வரைவிலக்கணங்கள் இருக்குது. அது எல்லாம் வேணாம் எங்களுக்கு இதுதான் என்று புரிந்து கொண்டால் போதும். சரியா? அடுத்த பகுதிக்குள்ள போகும். அப்போ ஒரு கருத்திட்டம் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் என்ன? ஒரு கருத்திட்டம் எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்கும்? கேரக்டரிஸ்டிக்ஸ், கேரக்டர் வச்சுக்கொள்ளணும். ஒரு கருத்திட்டத்தினுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கும்? சரிதானே? அப்ப கருத்திட்டம் என்பது ஒரு பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கு அல்லது ஒரு வாய்ப்பை விருத்தி செய்வதற்கு அல்லது ரெண்டையும் செய்வதற்கு, சரிதானே, ரெண்டையும் செய்வதற்கான, அதாவது பிரச்சனையை வெற்றி கொள்தல், வாய்ப்புகளை விருத்தி செய்தல் என்கிற 2 பிரச்சனையும் இருக்கு. 2 தீர்வு, 2 பிரச்சனை அல்ல, 2 நோக்கங்கள் இருக்கு. அப்ப கருத்திட்டம் என்பது ஒரு பிரச்சனையை வெற்றி கொள்ளல் அல்லது ஒரு வாய்ப்பை விருத்தி செய்தல் அல்லது இரண்டையும் செய்வதற்கான செயற்பாடு அல்லது செயற்பாடுகளின் தொகுப்பு. ஒரு செயற்பாடாக இருக்கலாம். நாங்கள் கோட்பாடு ரீதியாக சொல்லுகிற போது தெளிவாக சொல்லிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு. இப்போ இது கருத்திட்டத்துக்கான வரைவிலக்கணம் அல்ல. கருத்திட்டத்தினுடைய பண்பு சேர்க்கிற போது நாங்கள் இந்த பண்பை விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லுகிறோம். சரிதானே? கருத்திட்டம் ஒன்றினுடைய பண்பு என்று கேட்கிற போது கருத்திட்டம் என்பது ஒரு பிரச்சனையை வெற்றி கொள்வதற்கு அல்லது ஒரு வாய்ப்பை விருத்தி செய்வதற்கு அல்லது 2 நோக்கங்களை அடைவதற்கான செயற்பாடு அல்லது செயற்பாடுகளின் தொகுப்பாக இருக்கும். இங்கு கருத்திட்டம் உற்பத்தி திறனை விரிவாக்கம் செய்வதற்கு உதவுகின்ற ஒரு பண்பை கொண்டிருக்கும். உற்பத்தி கருத்திட்டம், உற்பத்தி கருத்திட்டங்கள். 2வது சில வேளையில் பைலட் ப்ராஜெக்ட் என்று சொல்லுவோம். ஒரு பரீட்சாட்ட கருத்திட்டங்கள், மாற்று வழிமுறைகள் அல்லது தீர்வு முறைகளை பரிசோதித்து பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பது. 3வது டெமான்ஸ்ட்ரேஷன். இது தமிழில் சொல்வதாக இருந்தால் காட்சிப்படுத்துதல் அல்லது வெளிப்படுத்துதல் என்றுதான் சொல்ல வேண்டும், அல்லது ஒரு விவரித்தல் என்பது போல சொல்லிக் கொடுக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு விவரித்தல், அவ்வாறான கருத்திட்டங்கள். இது புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தன்மையை அதிகரிக்கிறது. கடந்த காலத்திலான அணுகுமுறைகளையும் மனப்பாங்குகளையும், ஒரு அப்ரோச்சஸ், மென்டாலிட்டியோ ஆப்டிடியூட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அணுகுமுறைகளையும் மனப்பாங்குகளையும் மாற்றுவதற்காக இருக்கும். இது கருத்திட்டத்தினுடைய பண்பு சார்ந்த இயல்பாக இருக்கும். இதனுடைய சிறப்பியல்புகள் என்று சொல்லி கேட்பார்கள் அல்லது உள்ளீடுகள் என்று கேட்பார்கள். கருத்திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள், எலிமெண்ட்ஸ் என்று கேட்டால் நீங்க இந்த விடயத்தை சொல்லி, ஒரு கருத்திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள். நாங்கள் ஏற்கனவே அந்த சொல்லப்பட்ட 8 விடயத்தையும் நீங்கள் தெளிவாக எடுத்து வச்சு பேசலாம். நாங்கள் வரைவிலக்கணத்துல 2ஆம் பந்தியில சில விடயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் தானே? சரியா? இங்கு ஒரு கருத்திட்டத்தினுடைய சிறப்பியல்புகளவை அல்லது ஒரு கருத்திட்டத்தினுடைய கூறுகளாக, மூலக்கூறுகளாக இருக்கும் எலிமெண்ட்ஸ், உறுப்புகள் ஒரு கருத்திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள் என்ன நாங்கள் இதை வச்சுக்கோம். சரி, ஒன்று சிறப்பாக வரையறை செய்யப்பட்ட குறித்துரைக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் நோக்கங்களை கொண்டதாக இருக்கும். சிறப்பாக வரையறை செய்யப்பட்ட குறித்துரைக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் கொண்டதாக இருக்கும்.
அடுத்தது ஒரு கால அட்டவணை, அதனுடைய தொடக்கம் மற்றும் முடிவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போகிறாங்கன்னா முதல்ல ஒரு போட் ஒன்று நடுவாங்க, அந்த இடத்துல அதனுடைய தொடக்கம் முடிவு, யார் காசு கொடுக்குறது, எவ்வளவு பணத்தின் பெறுமதி, இந்த மாதிரியாக எல்லாம் அதில் இருக்கும். இதில் இருக்கிற விடயம் எல்லாம் அதில் இருக்கும். சரிதானே? அப்போ நன்கு வரையறை செய்யப்பட்ட தொடக்கம் மற்றும் முடிவு தேதிகளை உள்ளடக்கிய ஒரு கால அட்டவணை, ஒரு டைம் சார்ட் ஒன்று அங்கே இருக்கும். மற்றது டாஸ்க். டாஸ்க்ன்றது ஒரு இலக்குகள் என்ன, செயற்பாடுகள் என்ன, ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்புடைய ஆக்கக்கூறுகள், அச்சீவ்மெண்ட் அசைவுகள் மற்றும் செயற்பாடுகளினுடைய ஒரு தொகுப்பாக அங்கே இருக்கும். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய, ஒன்றை அடுத்து ஒன்று நிகழ்கின்ற அல்லது சமகாலத்தில் நிகழ்கிற, இதெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். சமகாலத்தில் நிகழக்கூடிய, ஒன்றை ஒன்றோடு நிகழக்கூடிய இந்த உய்ய பாதை அப்படின்னு எல்லாம் பின்னுக்கு இருக்குது கொஞ்சம் விடயம், இப்போ அவசரப்பட தேவையில்லை, நாங்கள் இதை சாதாரணமாக பார்ப்போம். ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்புடைய ஆக்கக்கூறுகள், அடைவுகள் மற்றும் செயற்பாடுகளினுடைய தொகுப்பாக இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான பட்ஜெட் ஒன்று இருக்கும், குறித்துரைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் இருக்கும். ஒரு புவியியல் பிரதேசம் ஒன்று இருக்கும், குறிப்பிடப்பட்ட ஒரு புவியியல் பிரதேசம் இருக்கும். இலக்கு குழு, அது யாருக்காக செய்யப்படும், எந்த பிரதேச மக்களுக்காக அல்லது எந்த சமூக அடுக்குக்காக அல்லது சமூகத்தினுடைய எந்த ஏதோ ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்காக அதை செய்யும். அப்போ இவ்வளவு விடயத்தை நாங்கள் பார்த்து வைத்திருந்தோம்னா சரி. ஒரு கருத்திட்டத்தின் சிறப்பியல்புகள், இதில் முதலாவது விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த இலக்குகள் மற்றும் நோக்கங்களை வரையறை செய்தல். இது தனி கேள்வியாக உங்கள்கிட்ட வரல, சரிதானே? அப்போ இலக்கு என்கிறது ஒரு நிறுவனம் அல்லது இங்க நாங்கள் இலக்குங்கிறது இந்த கருத்திட்டத்தின் மூலமாக, இலக்கு என்பது ஒரு கருத்திட்டத்தின் மூலமாக அடைய உள்ள விரிவான பெறுபேறுகளை அட்டவணைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது அல்லது நிரல்படுத்துகிற செயற்பாடு. இலக்கு என்பது நீண்ட கால நோக்கில், உடனடியாக அல்லது நடுத்தர காலத்தில், அதை தொடர்ந்து நீண்ட கால நோக்கில். உடனடியாக அடையப்படுகிற இலக்குகளை நாங்கள் கோல் என்று சொல்லி அழைப்போம். நடுத்தர காலத்தில் அழைக்கப்படுகிற இலக்குகளை நாங்கள் மிஷன் என்று அழைப்போம். அது தமிழில் அதுக்கு பணிக்கூற்று இந்த மாதிரியான பெயர்கள் இருக்குது. கோல் என்பது இலக்கு எனவும், மிஷன் என்பது பணிக்கூற்று எனவும் இருக்குது. நீண்ட கால நோக்கில் அடையப்படுபவை நாங்கள் விஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிதானே? ஒரு சிறிய விளக்கத்துக்காக நான் உங்களோட இந்த விடயத்தை மேலதிகமாக பேசுகிறேன், இந்த புரிந்து கொள்வதற்காக, இந்த இலக்குகள் தொடர்பாக ஒரு ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக புரிந்து கொள்வதற்காக இப்படி வச்சுக்கொள்வோம். நாங்கள் ஒரு கருத்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். வடக்கு மாகாணத்தில் அல்லது ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட, தூர்ந்து போன, பற்றை மண்டி உள்ள குளங்களை தேடி பிடித்து அந்த குளங்களை தூர்வாரி புனரமைப்பு செய்து அதனுடைய அணைக்கட்டுகள், துருசு, மதகு, பாலம், வாய்க்காலோ கால்வாயோ, மேலதிக நீர் வழிந்தோடக்கூடிய நீர்ப்பாசன ஒழுங்கு போன்றவற்றை சீரமைக்கிறதுக்காக ஒரு கருத்திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது என்று வச்சுக்கொள்வோமே, சரிதானே? ஒரு மெகா ப்ராஜெக்டை அதை வச்சுக்கொள்வோம். ஒரு மாவட்டத்தை தெரிஞ்செடுத்து அங்கே இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட, தூர்ந்து போன, காடு மண்டி உள்ள குளங்களை தேடி எடுத்து அந்த குளங்களை தூர்வாருவது, அணைக்கட்டுகளை பலப்படுத்துவது, அவற்றினுடைய துருசு, மதகு, பாலம், கதவு, வாய்க்கால் மற்றும் மேலதிக நீர் வளர்ந்தோடக்கூடிய கட்டமைப்புகளை சீர் செய்தல். இந்த நோக்கங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குது வச்சுக்கோம். அப்ப இதை நாங்கள் சொல்லுகிறோம் ஆப்ஜெக்டிவ். இது அந்த நிறுவனத்தினுடைய நோக்கம். இதுக்கு கீழே நாங்கள் கதைக்க மாட்டோம். பிறகு அது இந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன, லிஸ்ட் ஆஃப் டியூட்டி எப்படி, அதை டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணுற அதெல்லாம் பிறகு கதை. அப்ப இப்போதைக்கு இதுதான் ஆப்ஜெக்டிவ். இந்த கர்மங்கள் செய்யப்பட்ட, நான் சொன்ன மாதிரியாக குளங்கள் அடையாளம் கண்டு இந்த மாதிரியான திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டால் உடனடியாக எங்களுக்கு கிடைக்கிற பெறுபேறு என்ன? உடனடியாக அந்த வேலை முடிஞ்ச உடனே எங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த மாவட்டத்துக்கான ஒரு சிறந்த நீர் முகாமைத்துவ பொறிமுறை ஒன்று கிடைக்கும். ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் ஒன்று அங்கே கிடைக்கும். நீர் சேமிப்பதற்காக மட்டுமல்ல, மேலதிக நீரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதும் அங்கே நடக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படாமலும் தடுப்பார்கள். ஒரு மணி வார தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சு வைக்கிறதல்ல,
வார தண்ணி முழுவதையும் பிடிச்சு வச்சா ஊர் மன வெள்ளத்துக்குள்ள தாண்டுவோம். இப்போ பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒப்டிமம் லெவல் என்று ஒன்று இருக்கும். அப்ப ஒரு சிறந்த நீர்ப்பாசன முகாமைத்துவ பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படுகிறது. இது கோல். அப்ப நான் ஆப்ஜெக்டிவ் சொல்லிட்டேன், நோக்கங்கள் அல்லது ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல கோல். இவ்வாறு சிறந்த நீர்ப்பாசன முகாமைத்துவ பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படுவதன் காரணமாக அடுத்த ஒரு 5-10 வருடங்களில் நிகழக்கூடியதுதான் மிஷன். அப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் மிஷன். மிஷன் என்ன? நடுத்தர காலத்திலே அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற அல்லது அடைவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள இலக்குகளாக இருக்கும். இது மிஷன் என்று சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது விஷன். இது நீண்ட கால நோக்கில். அப்ப நடுத்தர காலத்தில் அடையப்படுவது என்று பார்த்தீங்கன்னா பயிர் செய்யும் நிலப்பரப்பு கூடும், பயிர் செய்கிற போகங்கள் கூடும், பயிர் செய்கிற நிலப்பரப்பு, பயிர் செய்கிற போகங்கள் அதிகரிக்கிற போது அந்த பிரதேசத்தில் இருக்க மக்களுடைய உற்பத்தி, வருமானம், அவர்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய பொருளாதார, சமூக, பண்பாட்டு ரீதியான பங்கு பெற்றல் எல்லாம் அதிகரிக்கும். நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்பு வரும். உரக்கடை, மருந்து கடை, இந்த நெல் வெட்டுற மிஷின், இந்த மாதிரி அதெல்லாம் நிறைய வேணும். சரிதானே? அப்போ மறைமுகமான நேரடியான வேலை வாய்ப்புகளுக்கும் போக்குவரத்து, இந்த மாதிரியாக டிரான்ஸ்போர்ட் செய்கிறதுக்கு 2 பேர் லொரி வாங்குவாங்க, 2 பேர் நெல் வெட்டுற மிஷின் வாங்குவாங்க, 2 பேர் உரக்கடை, மருந்து கடை போடுவாங்க. இப்படியாக நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ மக்களினுடைய வாழ்க்கை தரம், அவருடைய போசாக்கு மட்டம் போன்ற பல்வேறு விடயங்கள் முன்னேற்றம் அடையும். அந்த மாவட்டத்தில் இவ்வளவு நிகழும். இது நடுத்தர காலத்தில் உடனடியாக நடக்காது. அப்போ இதைத்தான் நாங்கள் மிஷன் என்று சொல்றோம். இவற்றின் மூலமாக நாட்டினுடைய தேசிய அபிவிருத்திக்கு இந்த மாவட்டத்தினுடைய பங்களிப்பு அதிகரிக்கும் அல்லது நாட்டினுடைய தேசிய அபிவிருத்தி மேலுயர்த்தப்படும். இதுதான் விஷன். தொலைநோக்கு அல்லது தூர நோக்கு என்று சொல்லுது. அப்போ ஒரு கருத்திட்டத்தை வடிவமைக்கிற போது இவ்வாறு வடிவமைக்கப்படும். ஒரு கருத்திட்டத்தில் உடனடியாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற பெறுபேறுகள் என்ன? சரிதான், அது அவுட்புட் என்று சொல்லுவார். பௌதீக ரீதியான பெறுபேறுகளாக இருக்கலாம். அடுத்தது நடுத்தர காலத்தில் அடைய எதிர்பார்க்கிற பெறுபேறுகள், நீண்ட காலத்தில் அடைய எதிர்பார்க்கிற பெறுபேறுகள். இந்த பெறுபேறுகள் கண்ணால் காணக்கூடியவை, தொட்டுணரக்கூடியவையாக நிச்சயமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சிலது கண்ணால் காணக்கூடிய தொட்டுணரக்கூடியவையாக இருக்கும், சில உணர்வு சார்ந்தவையாக இன்டான்ஜிபிள் என்று சொல்வார்கள். அதாவது பௌதீக ரீதியான வடிவத்தை கொண்டிருக்காத, தொட்டுணர முடியாத, ஆனால் அபிவிருத்தி நோக்கிலானவையாக இருக்கும். சரியா? அப்போ இந்த விஷன், மிஷன், கோல், ஆப்ஜெக்டிவ் என்பது தொடர்பான ஒரு புரிதல் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்டையும் இருக்குது, என்னட்டையும் இருக்குது. என்னட்ட கொஞ்சம், உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சேர்த்தா நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று அடுக்கி வச்சிருக்கு. சரியா? இதுக்கு கீழே தான் பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணும், இந்த ஆப்ஜெக்டிவ், இந்த நோக்கங்களை அடைவதற்காக என்னென்ன கர்மங்களை செய்யணும், அந்த கர்மங்களை செய்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் வேணும், எத்தனை பிரிவுகள் வேணும், மேலே டிபார்ட்மெண்டோ, செக்ஷனோ, யூனிட்டோ, பிரான்ச்சோ, இந்த மாதிரியாக எத்தனை பிரிவுகள் வேணும், அந்த பிரிவுகளுக்கு எத்தனை ஆளணி வேணும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு ஆக்ஷன்ஸையும் கட்டுக்கட்டாக கட்டி ஒவ்வொருத்தட்ட கையிலையும் கொடுப்பார்கள். அதுதான் அவர்களுடைய கடமை பட்டியல், லிஸ்ட் ஆஃப் டியூட்டி. அப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் டியூட்டியில் இருக்கிற ஒவ்வொரு தும்பும் இந்த பெரிய இலக்கை அடைவதற்கு முக்கியமானது. அதனால தான் இந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு ஆஃபீஸுக்கு வந்த உடனே ஆஃபீஸ் நிறுவனத்தினுடைய இலக்குகள் தெரியுமான்னு பரீட்சிக்கிறது. விசனை சொல்லுங்கோ, மிஷனை சொல்லுங்கோ, கோல் சொல்லுங்கோ என்று சொல்லி கேட்கறது அதுக்காக தான். சரி, இது கொஞ்சம் வெளியில். அப்போ நாங்கள் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கறது தானே, நாங்கள் ஒப்ஜெக்டிவ்ல இருந்து மேலே தெரிந்து கொண்டாச்சு. சரிதானே? ஒரு கருத்திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்பது இலக்குகள், பணிக்கூற்று, தொலைநோக்கு என்ற வடிவத்தில் கோல், மிஷன், விஷன் என்கிற வகையில் திட்டமிடப்பட்டு இருக்கும். அப்ப இலக்குகள் என்பது ஒரு நிறுவனம் அடைய எதிர்பார்க்கின்ற அதனுடைய விரிவான பெறுபேறுகளை குறிப்பிடுகிறது. தன்னுடைய இலக்கை சரியாக நிச்சயித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு கருத்திட்டம் அதன் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதற்கான செயற்பாடுகளை திட்டமிட முடியும். சகல அங்கத்தவர்களுக்கும், அதனுடைய பங்குதாரர்களுக்கும் வழிகாட்ட முடியும். இந்த கருத்திட்டம் தொடர்பாக அவர்களுக்குரிய கடமைகள் தொடர்பாக உணர்த்த முடியும், மேற்பார்வை செய்ய முடியும். அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட கடமைகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றுகிறார்களா, உரிய தரத்திலும் அளவில் நிறைவேற்றுகிறார்களா, உரிய காலப்பகுதியில் நிறைவேற்றுகிறார்களா, திட்டமிடப்பட்ட காலப்பகுதி இலக்குகள் அடையாளப்படாத போது, இலக்குகள்
அடையப்படாத சந்தர்ப்பத்தில் அதற்கான காரணங்களை அறிந்து பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இப்போ இலக்குகள் தீர்மானிக்கப்படுவதனுடைய நன்மைகள் என்ன என்று கேட்பார்கள். அல்லது ஒரு கருத்திட்டத்தில் இதுக்குள்ள இந்த நோட்ஸ் வராது, நான் சொல்லுகிறதை நீங்க பிறகு குறிச்சு கொள்ளுங்க. ஒரு கருத்திட்டத்தில் இலக்கு அல்லது நோக்கங்கள் சரிதானே முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்கப்பட்டால் நாங்கள் சொல்ல வேண்டும், கருத்திட்டம் அதனுடைய உடனடி விளைவாக நடுத்தர கால நீண்ட கால நோக்கில் அடையக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக ஒன்றன் மின் ஒன்றாக தொடர்ச்சியாக நீண்ட கால நோக்கில் அடைவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகளின் விரிவான ஒரு நிழல்படுத்தல் என்பது இங்கு இலக்குகள் மற்றும் நோக்கங்களாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே நோக்கங்களை சரியாக நிர்ணயித்துக் கொள்வதன் மூலமாக பல்வேறு வகையான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கர்மங்கள் தொடர்பாக சகல அங்கத்தவர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் வழிகாட்டியாக இது அமையும். கருத்திட்டத்தோடு தொடர்புடைய அலுவலர்கள் ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளை அறிந்து கொள்வதற்கும் அதை சரியாக மேற்கொள்வதற்கும் உதவியாக இருக்கிறது. கருத்திட்டத்தின் இவாலுவேஷனுக்கு கருத்திட்டத்தினுடைய மதிப்பீட்டுக்கு அதன் செயற்திறன் மதிப்பீட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் கருத்திட்ட செயற்திறன் மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கு இது உதவுகிறது. அதாவது இலக்குகள் குறிக்கப்பட்ட காலத்தில் குறிக்கப்பட்ட நேர எல்லைக்குள் குறித்த காலப்பகுதியில் குறித்த தரத்தில் குறித்த அளவில் நிறைவேற்றப்படுகிறதா, ஒவ்வொருவரும் அதனோடு தொடர்புடைய ஒவ்வொருவரும் அதை நிறைவேற்றுகிறார்களா, எந்த அளவுக்கு இலக்குகள் அடையப்பட்டுள்ளது, இலக்குகள் அடையப்படாத போது அதற்கான காரணங்கள் எவை என்பதை கண்டறிந்து அதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இயலுமாக இருக்கும். சரி, இந்த இலக்குகளினுடைய பண்பு எப்படி இருக்க வேணும் அதான் நாங்கள் பார்த்த நாங்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை பார்க்கணும். கருத்திட்டத்தினுடைய இலக்குகள் தீர்மானிக்கப்படும் போது அது கொண்டிருக்க வேண்டிய 5 பண்புகள் சிமாட் என்று சொல்லி சொல்லுவார்கள். SMART சிமாட் சிமாட்டா இருக்க வேணும் என்று சொல்லுவார்கள். சரிதானே? முதலாவது ஸ்பெசிபிக், ஸ்பெசிபிக், அதாவது குறிப்பானதாக அமைய வேணும், மிக துல்லியமாக குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டும். அடைய வேண்டிய இலக்கு என்ன? சரிதானே? இப்ப நான் முதல்ல சொன்ன உதாரணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடைய வேண்டிய இலக்கு என்ன? இப்ப நாங்கள் நன்கு வரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும், அது ஸ்பெசிபிக்கா இருக்க வேண்டும். 2வது மெசரபிளா இருக்க வேண்டும், அதாவது அளவீடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை குளங்கள் செய்யப்பட்டிருக்குது, எவ்வளவு அடிநீளமான வாய்க்கால் திருத்தப்பட்டிருக்கு, எத்தனை அணைக்கட்டுகள் திருத்தப்பட்டிருக்குது, எவ்வளவு உயரமாக அது மேம்படுத்தப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், மெசரபிள். 3வது அச்சீவபிள், அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு வருட காலப்பகுதிக்குள்ள இவ்வளவுதான் செய்யலாம்னு எங்களுக்கு தெரியுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும். சரிதானே? நாட்டில் உள்ள அத்தனை குளங்களையும் புனரமைத்து என்று சொல்லி தொடங்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்குள்ள செய்து முடிக்கிறோம் பாருங்க. அது அச்சீவபிள், அடையத்தக்கதாக இருக்க வேண்டும். அடுத்தது பொருத்தமானதாக இருக்க வேண்டும், ரிலையபிள் அல்லது ரிலவெண்ட் என்று சொல்லுவார்கள். அடையத்தக்கதாக இருக்கணும், அதுக்கு ஒரு பொருத்தம், ஒரு சாத்தியமான தன்மை இருக்கும். சரிதானே? ரிலேவெண்டா இருக்கலாம் அல்ல ரிலேயபிள். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கால வரையறை, டைம் ஃப்ரேம் ஒன்றை கொண்டிருக்க வேண்டும். டைம்லி என்று சொல்லுவோம், ஒரு டைம் கொண்டிருக்க வேண்டும், அது அடைவதற்கான காலப்பகுதி. அப்ப இலக்குகள் நிர்ணயிக்கப்படும் போது அல்லது இலக்குகளை தீர்மானிக்கின்ற போது அது கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்று கேட்கப்பட்டால் இந்த 5 பண்புகளை நீங்கள் சொல்லணும். SMART சிமாட், ஸ்பெசிபிக், மெசரபிள், அச்சீவபிள், ரிலேவன்ட், டைம்லி. ஞாபகம் வச்சிருக்க வசதியாக சொல்லுகிறேன், தமிழ் விளக்கம் திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன். முதலாவது ஸ்பெசிபிக் என்பது இலக்கு குறித்துரைக்கப்பட்டதாக துல்லியமானதாக அமைந்திருக்க வேண்டும். 2வது மெசரபிள், அளவீடு செய்யக்கூடியதாக இருக்கும். 3 அச்சீவபிள் அல்லது சாத்தியமானதாக நடைமுறையில் அடையப்படக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். அடைய முடியாத இலக்குகளை வகுத்துக் கொள்வதாலே எந்த பயனும் இல்லை. 4வது பொருத்தமானதாக காணப்பட வேண்டும், ரிலேவெண்டா இருக்க வேண்டும். 5வது டைம்லி,
குறிப்பிட்ட இலக்கு எந்த கால வரையறைக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வரையறையை கொண்டிருக்க வேண்டும். சரியா? இதுதான் ஒரு கருத்திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள் என்று சொல்லி சொல்லும். ஆங்கில நோட்ஸ் வேணாமே, அதை விடுவோம். எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும், தேவையில்லாம எனக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை கையை விட்டுரும். சரி, இப்ப கருத்திட்டங்களை வகைப்படுத்துகிறேன். இந்த கருத்திட்டங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சில வேளைகளில் அந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய உபபிரிவை துல்லியமாக கேட்கிறேன். சரிதானே? நோக்கங்களின் அடிப்படையில் கருத்திட்டங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்கலாம். அல்லது அதற்கான முதலீட்டின் அடிப்படை, முதலீட்டு வருமானங்களின் அடிப்படையில் அல்லது அதனுடைய நிதி ஏற்பாடுகளின் அடிப்படையில் கருத்திட்டங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லி கேட்கலாம். இந்த ஒவ்வொன்றுக்குமான வரைவிலக்கணத்துக்கு பிறகு நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளினுடைய உதவியோட தேசிய திட்டமிடல் செயலகத்தினுடைய தேசிய திட்டமிடல் திணைக்களத்தினுடைய வரைவிலக்கணங்களை பொருத்தி பார்த்துக் கொள்வோம். இப்போதைக்கு இதை வகைப்படுத்தி பார்த்தால் போதும். சரியா? நாங்கள் அந்த பகுதியை நிச்சயமா பார்ப்போம். ஒரு கருத்திட்டம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய வடிவத்தை பற்றி எங்களுக்கு தெரிய வேணும். கருத்திட்டத்துக்கான சில வரைவிலக்கணங்கள் அந்த விடயங்கள் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் தேசிய திட்டமிடல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய சில ஆவணங்களை வச்சுக்கொண்டு பார்ப்போம். சிலது தமிழ்ல கிடைக்காது, சிங்கள மொழியில அல்லது ஆங்கில மொழியில இருக்கும். இயலுமான அளவுக்கு நான் அதை காட்சிப்படுத்துகிற போது சிங்கள மொழியிலானவே கூட இருக்குது. காட்சிப்படுத்துகிற போது இயன்ற அளவுக்கு மிகச்சரியான தமிழ் வடிவத்தை உங்களுக்கு தருகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். சரி, அப்ப கருத்திட்டங்களை வகைப்படுத்துகிற போது அது என்ன அடிப்படையில், என்ன பேஸ்ல பாக்குறீங்கன்னு பார்க்கணும். ஒன்று நோக்க அடிப்படையில். முதலே பார்த்து கருத்திட்டங்களினுடைய பண்புகள் என்று பார்க்கிற போது அந்த கருத்திட்டத்தினுடைய நோக்கங்களை தான் நாங்கள் அங்கே குறிப்பிட்டோம். கருத்திட்டத்தினுடைய நோக்கம், கருத்திட்ட பண்புகள் என்று சொல்லி மேலே சொல்லப்பட்டதுக்கு உண்மையில சரியான விளக்கமாக கருத்திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்று சொல்லி பார்க்கிறது இங்க நான். சரிதானே? உற்பத்தி கருத்திட்டங்கள், பரீட்சார்த்த கருத்திட்டங்கள், காட்சிப்படுத்தும் கருத்திட்டங்கள் என்கிற 3 வகையாக கருத்திட்டம் அதனுடைய நோக்க பண்புகளை கொண்டிருக்கும். இங்க கருத்திட்டத்தை வகைப்படுத்துகிற போது ஒன்று அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் மேலே சொன்ன மாதிரியே வகைப்படுத்த போகிறோம். ஒன்று டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட், அது விவரிக்கின்ற அல்லது காட்சிப்படுத்துகின்ற வெளிப்படுத்துகின்ற கருத்திட்டங்கள். ஏதோ ஒரு தமிழ் வரலாம், நீங்கள் அங்கே வரையக்குள்ள இப்படி ஏதாவது சிக்கப்படுகிற தமிழ் இருக்குது என்று சொல்லி சொன்னால் நினைச்சு கொள்ளுங்க, இது டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் தான் கேட்குறாங்க போல இருக்கு என்று சொல்லி. மொழிபெயர்ப்பில் நிறைய குறைபாடுகள் இருக்கு. வித்யானந்த சுப்ரா பரீட்சையும் அந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கு. அடுத்தது பைலட் ப்ராஜெக்ட், பரீட்சார்த்த கருத்திட்டங்கள். சரிதானே? அடுத்தது உற்பத்தி கருத்திட்டங்கள், ப்ரொடக்டிவ் ப்ராஜெக்ட். இது நோக்க அடிப்படையில கருத்திட்டங்களை வகைப்படுத்துறது. இப்ப நீங்க இதெல்லாம் எழுதி வைக்கக்கூடாது. கருத்திட்டங்களை வகைப்படுத்தல் ஒன்று நோக்கம் என்று போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு 3 என்று போட வேண்டும். சரிதானே? அடுத்தது பெறுமதி அல்லது முதலீட்டின் அளவு என்று போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ளே 5. பிறகு 5ஐயும் நினைச்சு பார்க்கணும், நினைக்க ஞாபகம் வருதா என்று சொல்லி. சரியா? இயலுமான அலுவலகத்தில் நேரம் கிடைத்தால் நீங்கள் தயார் பண்ணி போட்டு இன்னொருவருக்கு சொல்லி கொடுக்கும். இயலுமான வரைக்கும் நான் எஸ்எல்எஸ் பாஸ் பண்ணது அப்படித்தான். சரிதானே? அவங்க பாஸ் பண்ண இல்லை, அது கவலை தான். ஆனால் நான் பாஸ் பண்ணது அப்படித்தான். நான் தயார்படுத்தி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக. ஐயோ, அப்புறம் அவன் பாஸ் பண்ணிட்டா என்ன ரெண்டு யோசிக்கிறதுக்கு இவி எக்ஸாம். சரியா? நாங்கள் எஸ்எல்எஸ்க்கே அப்படி யோசிக்கிறீங்க. இவி எக்ஸாமுக்கு அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. முடியுமானா இங்கே தயார்படுத்திட்டு உங்களோட அலுவலகத்தில் யாராவது தயாராக இருப்பாங்க தற்கொலைக்கு, அவங்கள கூப்பிட்டு வச்சு முழு நேரமும் 7:45 மணித்தியாலமும் வேலை இருக்காதான ஒரு 1/2 மணித்தியாலம் இவி எக்ஸாமுக்கு படிக்கிறது அங்கே பெரிய பொறாம போட்டியை உண்டாக்காது. ப்ரொமோஷன் எக்ஸாம்ண்டா சில பேர் பொங்கி குழம்பிடுவாங்க. நீங்கள் இவி எக்ஸாம் தானே, அதில் ஏதோ பாஸ் பண்ணி சொல்லிட்டு விட்டுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி மற்றவைக்கு சொல்லுங்கோ. அப்போ உரையாடல் என்பது ஒரு உரத்த சிந்தனை. அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். நீங்க சொல்லுகிற போது அவங்க சில வேளையில கொஞ்சம் விளக்கமானாக்கள் வேண்டா, மேனேஜ்மெண்ட் படித்தவன்டா, பிளானிங் படித்தவன்டா, கேள்விகள் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு சிக்கலாமா நீங்க திருப்பி கேளுங்க. என்னட்டு எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லி தருவேன், தெரியலைன்னா யாரையும் கேட்டுண்டாலும் சொல்லி தருவேன். சரியா? அப்போ ஒரு அறிவும் வரும். அதை தவிர
உங்களுடைய நிலையான ஞாபக அடுக்குகளில் பெர்மனன்ட் மெமரியில் அது போய் படிஞ்சிடும். அப்போது எக்ஸாம் எப்போ நடந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு மறக்காது. இப்போ கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஒரு ஏ4 பேப்பர் எடுத்து நீள வாக்கில் மடித்து போட்டு ஒவ்வொரு கெடிங்கையும் போட்டு சின்ன சின்ன கெடிங்கை போட்டு அதில் ப்ராக்கெட்டுக்கு எத்தனை விடயங்கள் மட்டும் எழுதுங்க. எந்த டாக்குமெண்ட்ல இருக்குன்றதையும் குறித்து கொள்ளுங்க. தெரியாட்டி திருப்பி பார்க்கறதுக்கு எங்கே பார்க்குறது? அப்போ எந்த டாக்குமெண்ட்ல இருக்குங்கிறதையும் குறித்து வச்சு கொண்டீங்கன்னா நல்ல இலகுவாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? மற்றது நீண்ட காலத்துக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரி, பெறுமதி அடிப்படையில் நாங்கள் மேக்ரோ ப்ரொஜெக்ட் நுண் கருத்திட்டங்கள், அடுத்த சிமோல் ப்ரொஜெக்ட் சிறிய, நடுத்தர, பெரிய, பாரிய கருத்திட்டங்கள் என்று சொல்லுவோம். பாரிய கருத்திட்டங்கள் என்பது சில வேளையில் அது சில ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிற கருத்திட்டங்களாக இருக்கும். இதில் பற்றி நாங்கள் விளக்கம் சொல்லுவோம். இப்போ இது இந்த சிறிய கருத்திட்டங்கள் என்ன, பெரிய கருத்திட்டங்கள் என்ன, அது இந்த பெறுமதி எவ்வளவு, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு கருத்திட்டங்களை வகைப்படுத்துவோம் பெறுமதி அடிப்படையில். அடுத்தது லாப நோக்கம். லாப நோக்கிலானவை, லாப நோக்கற்றவை. சரிதானே? நிறுவன ரீதியான கருத்திட்டங்கள் என்று வருகிற போது இதில் மேலதிகமாக ஒன்றை சேர்த்துக்கொள்ளுங்க. கருத்திட்டங்கள் அடிப்படையில் ஒன்று தனியார் துறை கருத்திட்டங்கள், அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களினுடைய கருத்திட்டங்கள், மூன்றாவது தனியார் மற்றும் பொதுத்துறை கருத்திட்டங்கள். இப்போ நான் சொன்னேன் இந்த நோட்ஸ் ஏன் முன்னுக்கு பகிர்றது இல்லை என்று இப்போ இந்த விஷயம் பார்க்குற போது மேலதிகமாக ஒரு விடயம் இதுக்குள்ளே சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த விடயங்களை திருத்தினது பிறகு செம்மையாக்கப்பட்ட ஒரு பாடக்குறிப்பை தந்தால் உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் திருப்தி. இப்போ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அது இன்றைக்கு பெருமளவில் அந்த விடயங்கள் இருந்து கொண்டிருக்கு. பிபிபி என்று சொல்லுகிறது. சரிதானே? அப்போ ஒன்று பிரைவேட் ப்ராஜெக்ட், அடுத்தது பப்ளிக் ப்ராஜெக்ட் அல்லது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், மூன்றாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட். கருத்திட்டங்களினுடைய நிறுவன அடிப்படையில் இதை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். நாங்கள் இன்னொன்று கருத்திட்ட சக்கரம் என்று சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு கருத்திட்டத்தினுடைய வாழ்வு காலம் பற்றி பேச போகிறோம். சரிதானே? கருத்திட்டத்தினுடைய வாழ்வு காலம் இது நிறைய படிமுறைகள், சில பேர் 4, 5, 7, 9 இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறாங்க. இது உலக வங்கியினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான ஒரு சக்கரம். இதில் வெவ்வேறு விதமான விளக்கங்கள் உண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும், முகாமைத்துவம் என்கிறது ஒரு வளர்ந்து வருகிற ஒரு சமூக விஞ்ஞானம். அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கும். அப்போ அதில் நிறைய விடயங்கள் மாற்றம் இருக்கும். ஆனால் இது பலராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படையான விடயம் என்கிற அடிப்படையில் கருத்திட்ட சக்கரம் என்கிறது 7 படிமுறைகளுக்கு ஊடாக இது நகருகிறது. சரியா? ஒன்று, கருத்திட்டத்தை அடையாளம் காண்றது. தேவை, கருத்திட்டத்தினுடைய தேவையை கண்டறிவது, கருத்திட்டத்தை அடையாளம் காண்கிறது. அடுத்தது அதை தயாரித்தல் அல்லது உருவாக்குதல் என்று சொல்லுவோம். ப்ரிப்பரேஷனோ அல்லது ஃபார்முலேஷன். சரிதாங்க? அடுத்தது ஆரம்ப மதிப்பீடு அல்லது முன் மதிப்பீடு. இதுக்கு பிறகு இணக்கப்பாடு, ஒப்புதல் பெற்றுக்கொள்வது. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. நெகோசியேஷன் அண்ட் போர்ட் அப்ரூவல். சரிதானே? அதாவது இணக்கப்பாடு, இணங்கி போகிறது, பிறகு அப்ரூவல். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் சூப்பர்வைஷன், அதை நடைமுறைப்படுத்துவது, நிறைவு செய்வது, கம்ப்ளீட், நிறைவு செய்தல். அடுத்தது இவாலுவேஷன். இங்கே முதலாவது எஸ்டிமேஷன், அந்த மதிப்பீடு வேறு. இங்கே இவாலுவேஷன் என்றால் அந்த திட்டம் வெற்றிகரமானதா, அதனுடைய இலக்குகள் அடையப்பட்டதா, அது நடைபெறும் போதும் நடைபெறுவதற்கு முன்னரும் நடைபெற்ற பின்னர். சரிதானே? இப்போ ஒன்கோயிங் இவாலுவேஷனும் இருக்கு. இது முன் மதிப்பீடு, பின் மதிப்பீடு, அடுத்தது அமுலாக்கத்தின் போதே மதிப்பீடு செய்து என்பதாக இருக்கும். இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு வேறொரு விதமாக சொல்ல வேண்டும். உண்மையில் இதை நிதி ஒழுங்கு விதிகளுக்கு ஊடாக பார்க்குற போது இன்னும் விரிவாக இருக்கும். நான் உங்களை அதை காட்சிப்படுத்துவேன். ஒரு திட்டம்ங்கிறது முதல்ல திட்டத்தை அடையாளம் காண்பது, அதுக்கு ஒரு நிதி வழங்குனர் ஒருவர் இருப்பேன். சரிதானே? ஒரு ஃபண்டிங் ஏஜென்ட் யாராவது இருப்பாங்க கட்டாயம். அப்போ அந்த ஃபண்டிங் ஏஜென்ட் உதவியோட அதுக்கு ஒரு முன் சாத்திய வள அறிக்கை ஒன்று தயாரிக்கணும். முன் சாத்திய வள அறிக்கையை பற்றி கீழே இருக்குது கதைப்பம். முன் சாத்திய வள அறிக்கை கொண்டு தயாரிக்கவும். அதாவது இந்த கருத்திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதா, இது செய்யலாமா, தேவையா, எதிர்பார்த்த விளைவுகளை தருமா, இதனால இது மிகப்பெரிய பாதிப்புகள், சமூக பொருளாதார சூழல் சார்ந்த பெரிய பாதிப்புகள் இருக்குதா, இந்த மாதிரியாக இவர்கள் தரவுகளை சேகரிக்கிறது. 2ஆம் நிலை தரவுகளை வச்சு கொண்டு செய்கிறது. அதான் அந்த போஸ்ட் வேல்யூஸ்.
இரண்டாம் நிலை தரவுகளின் உதவியோட வச்சுக்கொண்டு ஒரு ஆரம்ப சாத்தியவள அறிக்கை தயாரிப்பார்கள். ஆரம்ப சாத்தியவள ஆய்வு. இதை வச்சுக்கொண்டு இந்த நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஆரம்ப சாத்தியவள படிவம் என்று சொல்லி, அந்த படிவத்தில் அதை நிரப்பி இதை அனுமதிக்காக கொடுப்பார். இப்படி அனுமதி கொடுக்கிற போது அங்கே அபிவிருத்திக்கான செயலாளர் குழு என்று சொல்லி தனியாக ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அதை விட தேசிய திட்டமிடல் திணைக்களம் இருக்குது. 2 பேருக்கையும் கொடுக்கும். இப்போ தேசிய திட்டமிடல் திணைக்களம் இவை கொடுத்த ஆரம்ப சாத்தியவள ஆய்வு சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியோ டிபார்ட்மெண்ட்டோ ஆரம்ப சாத்தியவள அறிக்கை அதை வச்சுக்கொண்டு அந்த ஆரம்ப சாத்திய மதிப்பீடு தொடர்பிலான ஒரு படிவம் ஒன்று இருக்குது. அது ஆரம்ப மதிப்பீடு என்று சொல்றது. ஒரு ஆரம்ப மதிப்பீடு எஸ்டிமேஷன் தான், இவாலுவேஷன் அல்ல, எஸ்டிமேஷனோட ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பார்கள். அதை வச்சுக்கொண்டு நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் அதை ஒரு எஸ்டிமேட் ஒன்று தயாரிக்கும், அவ்வளவு நிதி செலவாகும் என்று தன்னுடைய பரிந்துரைகளோட கேபினெட்டுக்கு கொடுக்கும். ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தால் கட்டாயம் கேபினெட்டுக்கு கொடுக்கும். அப்போது இந்த நேரத்தில் அபிவிருத்திக்கான செயலாளர் குழுவும் தன்னுடைய பரிந்துரையை கேபினெட்டுக்கு கொடுக்கும். இந்த 2 பேருடையதோட தான் அது போகும். அங்கே போனோடனே அமைச்சரவை இதை பார்க்கும், கேபினெட்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி செய்யலாம் போல இருக்குது என்று சொல்லி ஒரு கொள்கை அளவிலான சம்மதத்தை கொடுப்பாங்க. கொள்கை அளவில் ஒரு சம்மதம் உண்டு வழங்கப்படும். இதை நாங்கள் சொல்லுகிறது ஒரு கொள்கை அளவிலான அனுமதி என்று எடுத்துக்கொண்டோம். சரிதானே? அப்போ அல்லது கொள்கை அளவிலான அங்கீகாரம் என்று சொல். இந்த கொள்கை அளவிலான அங்கீகாரம் கிடைச்ச உடனே இவை பிறகு என்ன செய்விடும் என்றால் ஒரு முழுமையான மதிப்பீட்டை செய்விடும். இப்போதுதான் முதல் நிலை தரவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சாத்தியவள அறிக்கையை தயார் செய்வார்கள். முதல்லையே அவ்வளவு நினைக்கிற மாட்டேன். முதல் 2ஆம் நிலை தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு ஆரம்ப சாத்தியவள அறிக்கையை தான் கொடுப்போம். ஆரம்ப சாத்திய அறிக்கையும் அதுக்குரிய எஸ்டிமேஷனையும் கொடுக்கணும். இந்த நேஷனல் செக்ரட்டரிஸ் கமிட்டியும் நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டும் அந்த தங்களுடைய ரெக்கமெண்டேஷனோட தங்களோட ஒப்சர்வேஷனோட அதை கேபினெட்டுக்கு கொடுக்கணும். கொடுத்த உடனே கேபினெட் என்ன செய்யும், இதை கொள்கை அளவில் உடன்படும். சரியா செய்யுங்க என்ற மாதிரியாக உடன்படும். கொள்கை அளவிலான உடன்படிக்கை ஆரம்ப அங்கீகாரம் என்று சொல்றோம். ஆரம்ப அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிறகுதான் இவியாக தகவல் சேகரிக்கும். முதல் நிலை தரவுகள் பிரைமரி டேட்டாவை பாவிச்சு ஒரு முழுமையான சாத்தியவள அறிக்கை ஒன்று தயார் செய்யணும். முழுமையான சாத்தியவள அறிக்கை ஒன்று செய்து அதுக்குரிய ஃபார்ம் இருக்கு. முழுமையான சாத்தியவள தரவுகளின் அடிப்படையில் ஒரு ப்ரொஜெக்டை கொடுக்குது. அங்கேயும் திருப்பி அதே மாதிரியா கொடுப்பார்கள். நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அபிவிருத்திக்கான செயலாளர் குழுவுக்கும் கொடுத்தார். கொடுத்த உடனே 2 பேரும் தங்களுடைய பரிந்துரைகள் அவதானிப்புகளோட அதை விட தேசிய திட்டமிடல் திணைக்களம் அதுக்குரிய மதிப்பீட்டை தயாரிக்கும். அதுக்குரிய எஸ்டிமேட்டை தயாரித்து கொடுத்து கேபினெட் அப்ரூவல். இது இறுதி அங்கீகாரம். அது முதல்ல சொன்னது முதல் நிலை அங்கீகாரம், இது இறுதி அங்கீகாரம். பெரிய ப்ராஜெக்டுக்கு எல்லாத்துக்கும் இடைநிலை அங்கீகாரம் தேவை கட்டாயம். சரிதானே? அதே போல துறைசார் கருத்திட்டங்களுக்கு, துறைசார் கருத்திட்டம் என்றால் மெகா ப்ராஜெக்ட்னு பார்த்தோம் 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் நடக்கிறது. பெரும்பாலும் 5 வருஷமா இருக்கும் மெகா ப்ராஜெக்ட். துறைசார் கருத்திட்டங்கள் அது பாரிய கருத்திட்டங்கள் என்று சொல்றது. பெரிய கருத்திட்டங்கள், பாரிய கருத்திட்டங்கள், இவற்றுக்கு இந்த 2 கட்ட அங்கீகாரம் இருக்கும். இப்படி அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த விடயத்தை கொண்டு போய் தேசிய முதலீட்டு நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லி ஒரு ரிவால்விங் பிளான் ஒன்று இருக்கு, அதில் ஒன்றே வைப்பீங்க. அதில் இருந்து தான் வருஷம் பட்ஜெட்டுக்கு எடுக்கிறது. அதில் முக்கியத்துவம் கருதி இப்போ நீங்கள் கிராமத்தில் போய் தேவை மதிப்பீடு செய்து போட்டு அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுப்பீங்க. சில விட கிராமத்திலே அது முதலாவதாக இருக்கும், டிவிஷனில் வரைக்குள்ள அது முதலாவதாக இருக்காது, அது ஒரு 10ஆவதாக இருக்கும். அப்போ முதல் கட்டத்தில் செய்ய மாட்டீங்க. அந்த மாதிரி இந்த முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் இந்த கருத்திட்டங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டு கருத்திட்டத்தில் இருந்து தூக்கி பட்ஜெட்டுக்கு போட்டு பட்ஜெட்டில் அதுக்குரிய நிதி ஏற்பாடு செய்யப்பட்டு அது ஃபண்டிங் ஏஜென்சி வெளிநாட்டில் இருந்தும் கொடுக்கலாம். ஆனால் எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளால தான் போகும். சரிதான், நேரடியாக இல்லை, அது பட்ஜெட்லேயே அது வரும். அப்போ அதுக்கு பிறகு அந்த கருத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இது கொஞ்சம் பெரிய தகவல், சும்மா உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்லியிருக்கு. ஒரு ப்ரொஜெக்டை பற்றி படித்த பிறகு ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அது கருவாக்கம் கொள்வதில் இருந்து
மதிப்பீடு செய்யப்படுவது வரையிலான படிமுறைகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அப்ப இதை வச்சுக்கொண்டு சில பேர் அது ஒரு 10 12 படிமுறைகளாக வகைப்படுத்துபவர்கள் உண்டு. ஆனால் பிளானிங்ல அது நான் சொல்லுகிற ஃபினான்சியல் ரெகுலேஷன் என்ன ஃபினான்சியல் ப்ரொசீஜர்ல அப்படி அதை சொல்லுவார். ஆனால் இங்க கருத்தட்டை சக்கரம் என்பது பிரதானமாக 7 படிமுறைகளுக்கூடாக போகும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவமாக இருக்கு. சரி, ஆங்கிலம் எனக்கு தெரியாது, நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த 7 வடிவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு மதிப்பீடு செய்யப்படுகிற போது கருத்திட்டத்தினுடைய நோக்கங்கள் அடையப்பட்டதா என்று மதிப்பீடு செய்யப்படுகிற போது நிச்சயமாக புதிய தேவைகள் அடையாளம் காணப்படும். அங்கு வேறு புதிய தேவைகள் தோற்றம் பெற்றிருப்பதை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அப்படி புதிய தேவைகள் தோற்றம் பெறுகிற போது இன்னொரு கருத்திட்டத்துக்கான அடையாளப்படுத்தல் தொடங்கிவிடும். அதனாலதான் இதை நாங்கள் கருத்திட்ட சக்கரம் என்று சொல்லி சொல்லுகிறோம். சரியா? அப்போ இன்றைக்கு ஆரம்ப நாள் என்கிறதால இந்த அளவோடு நான் நிறைவு செய்து கொண்டு ஒளிப்பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கிறேன். இந்த அளவோடு விடைபெறுபவர்களுக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்கிற வரை அவர்களுக்கு நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட். மற்றாக்கள் இருங்க, நாங்கள் கொஞ்சம் பேசுவோம்.